அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் பசங்க மச்சி. நான் ஒரு சின்ன தகவலோடு வந்திருக்கேன். அந்த தகவல் என்னென்னா, நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் பல பேருக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஃபோனு ஹேங் ஆகுது, அப்புறம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஃபீல் பண்ணுவாங்க. பேட்டரியும் நிற்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக ஒரு சின்ன எங்கள் சைட்லேருந்து டிப்ஸ் நாங்கள் சொல்ல போகிறோம். அது என்னென்னா, நீங்கள் மெனு ஓப்பன் பண்ணுங்கள், அதில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் மோர் வாங்க. மோரில் அப்ளிகேஷன் மேனேஜர் இருக்கும். இது ஒரு சில பேருக்கு டேரெக்டாகவே அப்ளிகேஷன் மேனேஜர் ஓப்பன் ஆகிடும். அது ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு டவுன்லோடுன்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஸுகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்டி கார்டுக்கு மூவ் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், கீழே மூவ் டு எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதை கிளிக் பண்ணிவிட்டால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த ஆப்ஸ் வந்து எஸ்டி கார்டுக்கு மூவ் ஆகிட்ருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ எஸ்டி கார்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 ஆப்ஸ் இருக்குது. இந்த 3 ஆப்ஸுமே நான் எஸ்டி கார்டில் மூவ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஸுகள் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கும், ஷோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உங்களுக்கு வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது மெசேஜ் அனுப்பும்போது டாப்பில் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து சார்ஜுக்கு இறங்க வாய்ப்புகள் உள்ளது. நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த டிக்கெட் எடுத்து விட்டிங்கன்னா இந்த இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராது. அப்படின்றபோது ஃபோனில் உங்களுக்கு ஓரளவுக்கு சார்ஜை வந்து சேவ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஷோ நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோனில் முக்கியமான விஷயம் ரேமு. இந்த ரேம் நீங்கள் எந்த அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபோன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அது எப்படி நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது மேட்ரு. அது நம்ம ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவோம் பல பேர், அதே 150 MB வந்துடும். நம்ம ரேம் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்கிட்ட 300 MB 400 MB தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் இப்போ வந்து ஒரு சின்ன தகவல் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் அந்த நார்மல் ஃபேஸ்புக்கை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அப்படி அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டா உங்களுக்கு 150 MB வந்துட்டு உங்களுக்கு ரேமில் ஃப்ரீயாக இருக்கும். நாங்கள் எப்படிங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதுக்கு வந்து நீங்கள் யூடியூப் ப்ரௌசரு, ஒபாரா மினி ப்ரௌசரு அதில் போய்ட்டு நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிங்களா, உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். உங்களுக்கு ரேம் மெமரியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். அப்புறம் வந்து யூடியூப்பு. நீங்கள் யூடியூப் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் யூடியூப் யூஸ் ஆகிற ஒரே சாஃப்ட்வேர் கூகுள் ப்ளே சர்வீஸ். இந்த இருக்கு பாருங்கள், இந்த கூகுள் ப்ளே சர்வீஸு. இந்த கூகுள் ப்ளே சர்வீஸை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஆலில் போய்ட்டு அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும், இங்கே கூகுள் ப்ளே சர்வீஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். அது ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் யூடியூப் கூட வந்து ஃபோர்ஸ் ஸ்டாப் கொடுத்துடலாம் ஒரு சில நேரத்தில். யூடியூப் கூட நீங்கள் போய்ட்டு அந்த ஒபாரா மினி, மற்றபடி என்ன சொன்னேன், யூடியூப் ப்ரௌசர் இதுலேயும் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஒன்றா உங்களுக்கு வந்து ரேம் மெமரி வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். தேவையில்லாத ஆப்ஸுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஸ்டாப் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஆப்ஸ் தேவை இல்லையா, இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஸ்டாப்பு கொடுத்தாலே போதும். ஒன்று ஸ்டாப் கொடுக்குற பதிலாக நீங்கள் டவுன்லோடு போயிட்டீங்கன்னா அதில் வந்துட்டு இருக்கும் உங்கள் அந்த அப்ளிகேஷன் இருக்கும். அது போய்ட்டு நீங்கள் ஃபோர்ஸ் ஸ்டாப் அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஃபோர்ஸ் ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் இந்த ஆப்ஸ் வந்து ரன்னிங்கில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்குது பாருங்கள், ஆல்னு சொல்லிட்டு. இந்த ஆல் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து தேவையில்லாத அப்ளிகேஷன் நிறைய இருக்கும். பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகினே இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறது, அதாவது டிசேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போது நான் ஆல்ரெடி 2 ஆப்ஸை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னு காட்டுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா வைஃபை டைரக்ட் ஷேர், இது ரெண்டுமே எனக்கு வந்து தேவையில்லை. நான் இப்போதைக்கு வைஃபை டைரக்டில் வந்து யூஸ் பண்ணல, அதனால் டிசேபிள் பண்ணி வச்சுக்கினேன். அது எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். ஒரு ஆப்ஸு வெதர் விட்கெட், இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுவீங்க பாருங்கள், ஃபோர்ஸ் ஸ்டாப் அதில் டிசேபிள் இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தனா போதும், நீங்கள் இது வந்து டிசேபிள் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா 76 KB, இது கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் ஒரு சில ஆப்ஸுக்கெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் வந்துட்டுமா உங்களுக்கு இன்டர்னல் மெமரி கொஞ்சம் அதிகமாகும், ஃபோனும் கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் ஆகும். அதுக்குன்னு நீங்கள் போய்ட்டு இந்த ஆண்ட்ராய்டு பொம்மை போட்டுட்டு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து ஒரு சில சிஸ்டம் ஒர்க் ஆகாது, செட்டிங்ஸில் பிரச்சனை வரும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு குறிப்பிட்ட ஆப்ஸ் மட்டும் நீங்கள் அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இங்கே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன் இருக்கும். அது பக்கத்தில் வந்துட்டு 3 கோடு மாதிரி இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஓப்பன் ஆகும். இந்த ஹிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் வந்துட்டு உங்கள் ஃபோனில் தேவையில்லாத இருக்கிறது. இதெல்லாம் கிளியர் பண்ணிங்கன்னா ஃபோன் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்பீடாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் டாப்பில் பாருங்கள், நம்ம ஆளுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பு, அதாவது வைஃபை, ஜிபிஎஸ்ஸு,
ஸ்க்ரீன் ரொட்டேட்டு, மொபைல் டேட்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆன்லேயே விட்ருவாங்க. வைஃபை ஃப்ரீயாக இருக்கிறவங்க வந்து வைஃபை ஆஃப் பண்ண மாட்டாங்க, அப்படியே ஆன்லேயே இருக்கும். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ஃபோனில் சார்ஜ்லாம் வந்து ரொம்ப சீக்கிரம் காலியாகும். அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு எது தேவையோ அது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளே இதை பாருங்கள், ஏகப்பட்ட டிஸ்பிளே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது ஃபோனில் வந்துட்டு சார்ஜ் ரொம்ப அதிகமாக காலியாகும். அதனால் வந்து உங்களுக்கு தேவை டிஸ்பிளேலாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்க்குறது நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து சார்ஜும் வந்து கம்மியாக நிற்கும். அப்புறம் திருப்பியும் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் வந்துட்டு ஸ்டோரேஜ் போங்க. ஸ்டோரேஜ் எல்லாேருக்கும் தெரியும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு எங்கே இருக்குது, மோரில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டோரேஜ் போய்ட்டுங்க. போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்சின்னு இருக்குது பாருங்கள். இந்த கேட்சை வந்து கிளியர் பண்ணிட்டுருங்க. இதை கிளியர் பண்ணிங்கன்னா பாருங்கள் 70 MB உங்களுக்கு ஃபோனில் வந்துட்டு உங்களுக்கு மிச்சமாகுது. அப்புறம் அனிமேஷன்ஸ், நம்ம ஃபோனில் பார்த்திங்கன்னா நிறைய அனிமேஷன் வச்சுருப்போம் நம்ம. அதாவது தீம் வால்பேப்பரு அப்படியே பறக்கிற மாதிரி, ஓடுற மாதிரி, அந்த மாதிரி இதெல்லாம் போடும்போது ஃபோனில் வந்து ரொம்ப சார்ஜ் வந்து சீக்கிரம் காலியாகும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தகவலை வந்து நீங்கள் ஃபோனில் வந்து சேவ் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் ஃபோன் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய நாள் யூஸ் பண்ணலாம். அது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எங்களுடைய இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் லிங்க்கு கொடுத்துருக்கோம். அது என்ன லிங்க்குனா ஃபேஸ்புக் லிங்க்கு. அந்த லிங்க்கை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து எங்களை யூடியூப் லிங்க்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். யூடியூப் லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு எந்த வீடியோ தேவையோ அந்த வீடியோ பார்க்கலாம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுடைய பேஜை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.